வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சீன்ஸ் சீசன் 1 எபிசோட் 23 டிஸ்பயர் டிசைன்ஸ். ஸோ இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா நிஜமாலுமே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட். ஸோ இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடோட ஒரு தியாகத்தை பார்த்துட்டு லிட்ரலி நான் அழுதுட்டேங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பிளாக் கிளவர் பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்குமே தெரியும். ஸோ டான்டே எப்படி ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிறாப்ல. ஸோ அப்பேற்பட்ட வில்லன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஹென்ரிக்சன் தான். அப்பேற்பட்ட வில்லன், அதாவது அதில் கம்பேர் பண்ணும்போது இது நான் பெருசுன்னு சொல்ல வரல, பட் அந்த மாதிரி ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வந்து கொண்டு வந்து ஹென்ரிக்சனை. ஸோ அப்பேற்பட்ட வில்லத்தனத்தை இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடுக்குள்ளேயே போய் பார்த்துடலாமே. சரி வளவன பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சில ரீகேப்ஸ் தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட உயிரை தியாகம் பண்ணாதான் எலைனை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பேன் பார்த்தீங்கன்னா தன்னோட கேப்டனையும் விடாமல் போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருக்கிறான். நீ என்ன வேணால் பண்ணிக்க, ஆனால் ஒரு கேப்டனுங்கிற முறையில் நீ ஃபாக்ஸ்ன்னு வச்சிருக்கிறீல்ல, ஸோ இந்த மக்களுக்கு உன்னால் முடிஞ்சதை செய்ய, அதுக்கப்புறம் நீ நான் வேணால் இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதா சொல்லியிருப்போம்ல. அது மட்டும் இல்லாமல் டிரேவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஹென்ரிக்சன் கிட்ட தோற்று போனதுக்கப்புறம் தன்னோட உயிரையுமே விட்டுருவாப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்சன் கூட போராடிட்டே இருக்கும்போது ஹென்ரிக்சன் தன்னோட டெவில் பவர் மூலமாக எல்லாரையுமே போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் இவங்க சண்டை போடுற குறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து மாட்டிக்குவான். ஸோ பேன் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் இருக்கிற அந்த அறையை போய் உடச்சிக்கிட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த டீமன் இன்னும் உயிரோடு இருக்குது. அதாவது அந்த டீமனோட பாடி இன்னும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹேய் ஹென்ரிக்சன், நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அந்த டீமனோட பாடி இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு அது இன்னும் புரியல, அந்த டீமனோட பாடி எப்பறா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெறுவென்னு வெளுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இதுதாண்ட ஒரு முடிவோட ஆரம்பம். ஸோ இந்த டீமன் பிளட்டை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இப்பேற்பட்ட சக்தி வந்தோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன கண்ட்ரா விடாது, எனக்கு பார்க்குறக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கிறா. அப்படின்னா முன்னோர்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான்ல, அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீமன் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த ரெட் டீமனோட பிளட்டை குடிச்சதுனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமனோட சக்தி இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சுமே எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹென்ரிக்சன் பேசிட்டே இருக்கிறான். ஓ, இந்த டீமனோட சக்தி உனக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் வந்து அப்படியே அசால்ட்டாக ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த டீமனோட பாடி கிடைச்சிருச்சு, இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு அது மட்டும் தான் நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு குழுவையும் உருவாக்கிட்டு நாங்கள் எப்பேற்பட்ட சக்தி வந்து ஆகிட்டு இருக்கோம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சுட்டு இருக்கும்போது பேன் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே வாங்கிட்டு இருக்கிறான். பேன் என்னடா ஆச்சு தடுக்காமலே இருக்கிற அப்படிங்கும்போது பேன் சிரிச்சுக்கிட்ட போய் ஹென்ரிக்சனோட தலையில ஒரே அடிக்கிறான். அந்த கொழுப்படுத்த டீமனை கொன்னதே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். பள்ளத்தாக்கில் போய் அப்படி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். என்னென்ன அந்த இடத்துல அதிர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. என்னடா ஒரேடியாக அவனை இப்படி கீழே தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாசன் சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த டீமனோட தலையை பார்த்தீங்கன்னா பேன் வந்து ஒரே வட்ட வெட்டிட்டான். பேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவன் செத்துட்டுனா உயிரோடு இருக்கானு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாசு டியானே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டைகள் வெட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த குகைக்குள்ளே இன்னொரு குகை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு காட்டு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி வாங்கடா நம்ம இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் என்னால் இறங்க முடியாது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நீ கொண்டாரு வெளியே காத்துக்கிட்டு நாங்கள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டாங்க. உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே தெரியல. கேப்டன் நீங்கள் எல்லாமே இருட்டாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிகிட்டே இருக்கும்போது ஏதாவது பண்ணி தொலைங்கடா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு இருங்க, நான் என்னோட கேஷ் வாயில் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெளிச்சத்து கொண்டு வரான். மெலிதாசு பேனும் எப்பவும் போல குழந்தை மாதிரி விளையாண்டுட்டே இருக்கிறாங்க கல்லை போட்டுக்கிட்டு. ஓ, இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் மூலமாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த குகையை பார்த்தா ஏதோ திடீர்னு வந்த மாதிரியே தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 100 வருஷமாக தோண்டிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் பேசிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ அவங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு சும்மா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி ஒய்யரமாக ஹென்ரிக்சன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஸோ நீங்கள் ஒரு வழி என்னை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்களா, எனக்கு தேவை இந்த ரெட் டீமன் பிளட் தான், எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிடா பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிற ஹென்ரிக்சனு. சரிப்பா அதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து இந்த ரெட் டீமன் பிளட் வந்து முக்கியமே இல்லை, ஆனால் இந்த ஒரு பிளட் தான் யாராலையுமே கன்சியூம் பண்ண முடியாத பிளட். அந்த பிளட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு டீமனோட உடம்பு தேவை, அதனால தான் அந்த ரெட் டீமன் பிளட்டையை முழுங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்குது. ஸோ கிங் அந்த வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கிட்ட திரும்பும் போது அது இன்னோட ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது. ஸோ என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா, 200 வருஷமாக யாருமே கண்டுபிடிக்க முடியாத அந்த கிரே டீமன், இந்த கிரே டீமனோட சக்தி இந்த ரெட் டீமனோட ரொம்பவே சக்தி வந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரே டீமனோட பிளட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டு தன்னோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் வந்து செலுத்திக்கிறான். நினச்சி பாரு, இந்த ரெட் டீமன் பிளட்டு அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது, ஆனால் இந்த கிரே டீமன் பிளட்டு அது கூட சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எடுத்து அவனோட உடம்புல செலுத்திக்கிறான். நான் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, இருந்தாலும் என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ரத்தத்தை என் உடம்பு ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்சன் பேசிகிட்டே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா திடீர்னு உடம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அசையுது, என்னாச்சு ஹென்ரிக்சன் சாதிச்சிட்டானா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பியூர் ஒயிட்டாக மாறி அப்படியே சாதாரண மனுஷன் மாதிரி மாறிட்டான். என்னாச்சு சாதாரண மனுஷன் மாதிரி மாறிட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் டிரைவர்ஸ் உயிரோடு இருந்தால் நான்
நான் உடம்பு அவன்கிட்ட நல்லா காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேன் பார்த்தீங்கன்னா அடிக்க போயிட்டு இருக்கிறா. பேன் அவங்ககிட்ட போகாதரா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கட்டிதே இருக்கும்போது அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. பேனை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 2 துண்டா அப்படி வெட்டி போட்டுட்டான். அண்ட் வெடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவனோட உடம்பு பார்க்கறக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிட்டு இருக்கும்போது ஆமாம் அவன் இனிமேட்டு ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அந்த கேவுக்கு வெளியே இருக்கிற எல்லா ஹோலிக் நைட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 7 டெட்லி சின்ஸ் எல்லாருமே நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னா இங்கே 2 ஹோலிக் நைட் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே மறைக்கிறக்காக 7 டெட்லி சின்ஸ் மேலே பழி போட்டாங்களா. அந்த சின்ன பையன் தான் நம்மள எல்லாத்தையுமே காப்பாற்றது அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லை கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்த் என்ற சொல்லிட்டு இருக்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த பெரியவன் தான் இந்த சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. நல்ல வேலை இப்போது சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் சொல்லிட்டே இருக்கும்போது என்னை மன்னிச்சிரு ஏன்னா ட்ரேஃபஸ் என்னை கண்காணிச்சிட்டே இருந்தார் அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கில்த் என்ற சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் டாப்புன்னு அந்த இடத்துல ஒரு வெடிவாட்டம் வெடிக்குது. என்னன்னு பார்த்தா டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா பறந்து வந்து விழுந்துட்டே இருக்கிறா. டிஎன்ஏ மட்டும் விழுகல இருக்கிற 7 டெட்லி சின்ஸ் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரே ஒரு டீமன் மாதிரி ஏதோ நடந்து வந்துகிட்டே இருக்குது. யார் அது டீமன் மாதிரி வந்துட்டு இருக்கிறது ஹென்ட்ரிக்ஸன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலிக் நைட் எல்லாமே பேசிட்டே இருக்கும்போது யார் அவன் கொளுத்து பண்ணி மாதிரி உள்ள போயிட்டு இப்போ இந்த இடத்துல வெறும் எலும்பு கூட வெளியே வர மாதிரி இருக்குது அவன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாக் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை பார்த்த ஹென்ட்ரிக்ஸன் வந்து எலிசபெத்தை தூக்குறதுக்காக போயிட்டே இருக்கிறான். ஆனால் மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அது விடாமல் போய் அடிக்கிறான். ஆனால் அவனோட அடி கொஞ்சம் கூட கீழே விழுகவே இல்லை ஹென்ட்ரிக்ஸன் மேலே. அவனோட ஸ்வாட் கூட பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புக்குள்ளே போகவே இல்லை. இதெல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெலிதாஸ் அசால்ட்டாக அடிச்சு போட்டான். ஸோ நாங்கள் எல்லாருமே ஹோலிக் நைட் நாங்கள் உன்னோட ரூல் படி நாங்கள் எல்லாருமே உன்னை கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹோலிக் நைட் சொல்கிறப்பல ஸோ அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸன் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்னோ அப்படின்னு ஒரு மேஜிக்கை போடுறா. இது என்ன விதமான டார்க் ஸ்னோடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக மேலே பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரே ஒரு பனித்துளி மட்டும் ஒவ்வொருத்தர மேலே விழுந்தா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கருகருன்னு அதுக்கப்புறம் மாறி அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு யாருமே இது மேலே பற்றாதீங்க பட்டிங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தப்பிக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேஃபஸ் வந்து கொண்டுகிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் டான்ட்ரோட கேப்டர் வந்து அவன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத பவர் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேஃபஸ் மேலே யூஸ் பண்ணுறான். என் தங்கச்சி இந்த மாதிரி ஆக்கினில உனக்கு அதை மாதிரி நான் தண்டனை தரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கஸ்ட்டை வந்து அவனோட ஐஸ் பவர் பயன்படுத்துறான். அது அன் பண்ணாமல் கில் தண்டருமே பார்த்தீங்கன்னா அவனோட தண்டர் பவர் பயன்படுத்துறான். அண்ட் அதோடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா குயிலோவுமே அவளோட டெலியூஷன் பவரை வந்து ட்ரை பண்ணுறா. ஸோ ஹாசருமே சும்மா விடல எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஹை பவர் மூலமாக ஒவ்வொரு ஹோலிக் நைட்டு தங்களோட பவர் வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் நம்ம ஃபுல் பவர் திரட்டி அடிச்சிருக்கிறோம் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அடி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா லைட்டாக மயக்கத்துலேருந்து கண்ணு முடிச்சுட்டே இருக்கிறா. அவன் செத்துருப்பான்னு பார்த்தா அந்த புகையிலேருந்து கெத்தாக வந்து நின்றுட்டு இருக்கிறான் ஹென்ட்ரிக்ஸனுமே. இவனுக்கு ஒரு அடி கூட பரலவே இல்லை அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆனாலும் சரி நாமளே இந்த இடத்துல ஹோலிக் நைட்டு நாமளே பயந்தா அப்புறம் எப்படி நாம 100 ஆம்பளைங்களுக்கு சமம் அப்படின்னு நம்ம எல்லாமே நிரூபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்தன்ற பார்த்தீங்கன்னா அந்த ஹென்ட்ரிக்ஸனை சமாளிக்கிறக்காக போயிட்டே இருக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாகும்போது இதை பார்க்கறக்கு எலிசபெத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்காக எல்லாருமே சாகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. கில்தன்றக்கு செமடி விழுந்துருச்சு முதுகுலையே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா ஹோலிக் நைட்டுமே பார்த்தீங்கன்னா செமையாடி வாங்கி கீழே படுத்துட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சாகரத்தை கடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா தன்னோட எர்த் பவர் மூலமாக அங்கே ஹென்ட்ரிக்ஸனை பார்த்தீங்கன்னா வானத்தில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் டார்க் நெபுலா அப்படின்னு ஒரு பவர் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இங்கே இருக்கிற எல்லா பவரையுமே ஆக்கிரமிச்சிட்டான். ஸோ அவ்வளோதான் இங்கே இருக்கிற எல்லாருமே செத்துட்டாங்க இந்த டார்க் நெபுலாவிலேயே. இதுக்கு மேலே யாருமே உயிர் பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடச்சா என்னடா எல்லாரும் இப்படி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிட்டே இருக்கிறா. பேன் மேலே இறங்கி 2 தொண்டை மறுபடியுமே பேனை வெட்டி போட்டுட்டா ரீஜென்ரேட் ஆனதுக்கப்புறமும். ஆனால் யாராவது ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல மெலிதாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை காப்பாற்றுறதுக்காக கையை வச்சு நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவனாலே எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அவனுமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த நாட்டை காப்பாற்றுறக்க எவனும் இல்லை எலிசபெத்தை காப்பாற்றுறக்க எவனும் இல்லை. இப்போ இந்த பவரை நான் ஒரே ஒரு தடவை நான் போட்டுடுறேன். ஏன்னா மெலிதாஸ் நீ ரொம்பவே ஆக்ரோஷமானவன். ஏன்னா எப்போ வேணால் நீ கொள்றலாம். ஏன்னா உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கடைசி பவரான டார்க் ஸ்னோ பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அடடா ஏற்கனவே இந்த பவரை பயன்படுத்தியிருக்கானே மறுபடியும் நம்ம இதெல்லாம் சாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கில்தன்றக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டார்க் ஸ்னோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டார்க் நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா பவரையுமே ஒரே இதில் திரட்டிட்டு இருக்கிறான். இந்த டார்க் நெபுலாவில் அடிபடுறவன் அடுத்த சைடே அவன் செத்துருவான். இதுக்கு மேலே அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஏற்பட்ட சக்தியிலேருந்து நீங்கள் செத்தீங்கன்னா கேப்டன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என் கையிலே நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கிறான். நீ மெலியதாசை முதல்ல கொள்ற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை காப்பாற்றணுமே ஒருத்த வரமாட்டான் எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல இவங்க எல்லாருமே காப்பாற்றுறதுக்காக நான் ஒருத்தி இருக்கிறேன் மீதி இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்ற கேப்டன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாக் வந்து நின்றுட்டு இருக்கிறா. ஹாக் விளையாட்டு பண்ணாமல் இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். ஏன்டா நீங்கள் எல்லாருமே எனக்காக இப்படி போராடி இருக்கிறீங்க உங்களுக்காக நான் போராட மாட்டேனா எப்படி இருந்தாலும் நான் சும்மா தானே இருக்க போகிறேன். அதனால் எனக்கு இது சொல்கிறக்கு ஈஸி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே கடைசியாக நான் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உயிர் சாகாமல் பார்த்துக்கடா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக் வந்து அந்த எல்லா அடியுமே வாங்கிட்டான். வாங்கின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெடி விபத்து மாதிரி நடக்குது. அண்ட் அந்த நகரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா புகையாக இருக்குது. அந்த புகையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹென்ட்ரிக்ஸன் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஹாக் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஹாக்குமே
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பாகி அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே சாஞ்சிருச்சு. ஹாக் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹாக்கு ஒரு அசையும் இல்லை. ஸோ ஹாக்குமே பார்த்தீங்கன்னா செத்துட்டு அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கேவலம் இல்லை. கேவலம் ஒரு பண்ணி வந்து உங்களை காப்பாற்றிட்டு போயிருக்குது. அது எப்படி இருந்தாலும் அது பண்ணதெல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹென்ட்ரிக்சன் சொல்லிட்டே இருக்கும்போது மெலிதாஸுக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எலிசபெத் கூட இருக்கிற ஒரு மிருகம். ஆனால் எலிசபெத்துக்கு அதை விட்டு போனோன்னே ரொம்பவே கஷ்டமாயிருச்சுல. ஹாக்கோட காதில் இருக்கிற ஒரு கடுக்கின மாதிரி, அதாவது போர் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே விழுகுது. இதை பார்த்து எலிசபெத்துக்கு செம அழுகே இருக்குது. என்னால் எதுக்காக எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் மாஸ்டர் எப்படா நீ கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இங்கே பேனுக்கு செம டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. டே இந்த தடவை நீ என்ன ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்டில் மஞ்சள் கலரில் ஏதோ ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலர் கலராக ஏதோ ஒரு பவர் மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்குது. அடா அவளுக்குள்ளே இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான தெய்வ சக்தி எல்லாமே வெளியே வந்துருச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹென்ட்ரிக்சன் பேசிட்டே இருக்கும்போது இது என்ன சக்தி, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நம்ம எல்லாருமே செத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கில்தெண்டர் சொல்லிட்டே இருக்கும்போது இல்லை நம்ம யாருமே சாகலை, இந்த சக்தி நான் ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கிறேன். சின்ன வயசில் என்னோட அப்பா மரத்துலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் அவளோட காயம் ஒரே வாரத்தில் குணமானது. அது மட்டும் இல்லாமல் மெலிதாஸோட ஷோல்டரில் அடிப்பட்ட அந்த காயம் டக்குன்னு குணமானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக கடற்கரையில் விழுந்து காலில் அடிப்பட்ட வெரோனிக்காவோட காயம் டக்குன்னு குணமானது. இதெல்லாமே ஒரே காரணம் தான், எல்லாமே எலிசபெத்தோட பவர் தான். இது அவளை என்ன அறியாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தன்னோட அப்பா முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவகிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெரோனிக்கா அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வெரோனிக்காவே பார்த்தீங்கன்னா இன்னும் சாகாமல் இங்கே சண்டை நாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ உன் ரத்தத்தில் இருக்கிற உன்னோட தெய்வ சக்தி இப்போ தான் நீ உணர்ந்திருக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே அப்போஸ்டல் ஆஃப் த காடஸ், அதாவது தெய்வங்களின் தூதர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பார்த்துட்டு ஹென்ட்ரிக்சன் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ எலிசபெத்தோட ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஷேப்பில் ஆகுது, அந்த வித்தியாசமான கலர்லையுமே இவங்களுக்கு பார்க்கறக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. எலிசபெத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவலைப்படாத, அது அவளோட ஒரு சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹென்ட்ரிக்சன் அப்போ உன்னை எவ்வளோ நம்பினாரு தெரியுமா, ஏன்னா மக்கள் மேலேயும் அவர் உன் மேலேயும் பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. பொதுமக்கள் எல்லாருமே உன் மேலே பெரிய மரியாதை நம்பிக்கை எல்லாருமே வச்சிருந்தாங்க. அதனால தான் அப்போ உன்னை நல்லா நம்பினாரு. ஆனால் நீ இந்த அளவுக்கு ஒரு துரோகம் பண்ணுவேன்னு எங்கள் அப்பா நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறான். எதுவாக இருந்த என்ன நீங்களாம் பண்ணது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை இதுக்கு மேலே யார் எது பண்ணதுமே நான் வேஸ்ட்டாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கும்போது எலிசபெத்துக்கு என்னடா ஆச்சு, அவள் என்னடா வித்தியாசமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிங்குக்கு டியானேக்கு ஒரு பக்கம் புரியவே இல்லை. எதுவாக இருந்தானே எல்லாருமே சாகதா போகிறாங்க இப்போ உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ட்ரிக்சன் சொல்லிட்டே இருக்கிறான். அப்போ எலிசபெத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கிறா. என் மனசுக்கு பிடிச்சவங்களே இதுக்கு மேலே நான் காயப்படுத்திருந்து போதும், எனக்கு இனிமேல் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் வந்து கத்திட்டே இருக்கிறான். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டார்க் நெபுலா அப்படின்னு ஒரு மேஜிக் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னை பிடிச்சவங்க யாரையுமே நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் வந்து ஒரு கத்துறா. அவளோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே டார்க் நெபுலாவை தாண்டி பார்த்தீங்கன்னா அவனுக்கு போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே என் ஆளுங்க மேலே எவனாவது கையை வச்ச அதுக்கப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் கத்திக்கிட்டே இருக்கிறா. ஸோ ஹென்ட்ரிக்சனோட பார்த்தீங்கன்னா அவனோட தோளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உரியற மாதிரி இருக்குது. அண்ட் எலிசபெத்தை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே அப்படியே பூவா பூக்குது. அதாவது தேவர ஒரு இடத்துல இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் முழுக்க இருக்குது. அண்ட் அங்கே அடிபட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டு இருக்குது. என்னடாச்சு எனக்கு காயம் எல்லாமே குணமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காங்க. நகரம் இப்போ தான் எலிசபெத்தோட கரணி பார்த்துட்டு இருக்குது. போக போக இனிமேல் எல்லாம் பார்ப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மக்களுக்கு இருக்கிற எல்லா காயமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே குணமாயிருச்சு. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீல் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பவர் பார்த்தீங்கன்னா திரும்ப போயிருச்சு. அட நான் எங்கே இருக்கிறேன், எல்லாருக்கும் என்னாச்சு, எல்லாரும் சரியாயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் வாய் திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. எலிசபெத் உனக்கு என்ன நடந்தது கொஞ்சம் கூட தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியானே கேட்டு இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே இருக்கிற உயிர் இருக்கிற எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா ஹாக் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் திரும்ப பார்க்குது. ஆனால் ஹாக் மட்டும் திரும்ப வரவே இல்லை. ஸோ செத்து போனவங்களை யாருமே பார்த்தீங்கன்னா இங்கே திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு விதி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே அப்ளை ஆகுது. ஸோ செத்தவங்களை யாருமே உயிரோடு கொண்டு வர முடியாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க செத்தவங்களை நினச்சிக்கிட்டு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் எதுவுமே பண்ண முடியாது, நீ எலிசபெத்தை பார்த்துக்க, நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்ட எலிசபெத்தை பார்த்தீங்கன்னா இங்கே மார்கெட்டாட்ட வித்துட்டாங்க. ஸோ மெலிதாஸுக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஹாக் வந்து இழந்திருக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல ஹென்ட்ரிக்சன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஸோ நம்ம எல்லாருமே அவங்கள தடுத்து நிறுத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ஹோலிக் நைட் எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது யார், ஹென்ட்ரிக்சன் வந்துட்டு இருக்கிறான்ல. ஸோ அவனோட டீமன் சக்தியை வந்து ஒரு தடவை பார்த்துட்டாங்க. செத்து பொழைச்சு வந்தவங்கல்ல. ஹென்ட்ரிக்சன் நடந்து வரதை பார்த்துட்டு அந்த கிரே டீமனோட உருவம் பார்த்தீங்கன்னா இங்கே கில்தெண்டருக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஹென்ட்ரிக்சனும் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமான சிரிச்சுட்டு கில்தெண்டரை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு அடி போய்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் வந்து ஓங்கி வந்து எட்டி ஒரு உதவுறான். தேடி தூரம் போய் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சன் விழுந்துட்டான். அதே சமயத்தில் அவனோட நகங்களை வச்சு அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி அப்படியே ஒரு வழி நின்றுட்டான். நின்று அடுத்த செகண்டே மெலிதாஸ் வந்து வேகமாக ஒரு குத்து விடுறான். குத்து விடுறது அடுத்த செகண்டே அவனோட வயிறு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுச்சு. திரும்பி வந்து ஹென்ட்ரிக்சனை அடிப்பான்னு பார்த்தா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சன் மயக்க மட்டும் விழுந்துட்டான். அங்கே இருக்கிறவங்களுக்கும் இப்போ தான் புரியுது. ஸோ நீங்கள் எல்லாருமே பயந்தீங்கன்னா எங்களை நல்லா பார்த்துக்குங்க. 7 Deadly Sins ஆனால் நாங்களே இன்னும் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எதுக்கடா பயப்படுறீங்க, 7 Deadly Sins நாங்கள் இருக்கிறோம், எல்லாரும் வாங்க தைரியமாக போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் அங்கே சொல்லிட்டு இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாக் வந்து இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுவானா பண்ண மாட்டான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பேற்பட்ட தோணத்தோன்னு ஏதோ பேசிகிட்டே இருக்கிற பண்ணி இப்போ திடீர்னு இல்லாதப்போ எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ் முடியிருக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற அதாவது 100x100 சீசன் 3 அப்புறம் இல்லைனா ப்ளீச் எதாவது போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போல் போட்டிருக்கேன். அதில் எது அதிகமாக வருதுன்னு அதை தான் போட போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா வந்து வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் போய் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறக்கு. ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.